தாவேக்க பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ அதிகாரிகள் மறு ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தை சிபிஐ அதிகாரிகள் மறு ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாகிராஜ். முழு விவரம் என்ன? கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேலும் வேகம் எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரையின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தேகி மேற்பார்வையில் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதல் கரூர் தாந்தோன்றிமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சுற்றுலா மாளிகையில் முகாமிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இதுவரை 12 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உரிமையாளர்கள் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். தற்போது விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மத்திய தட அறிவியல் ஆய்வகம் அதிகாரிகளும் டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனை குழுவினர்கள் கரூர் சம்பவ இடத்தில் உயர் தொழில்நுட்ப கேமராவுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தடவிய மருத்துவர் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான ஆய்வுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மத்திய தட அறிவியல் அமைப்பகத்தின் அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பாக்கியராஜ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.